காலி மது பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்ற பெயரில் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது வேலைப்பளுவை திணிப்பதை கைவிட்டு மாற்றுத் திட்டத்தை உருவாக்கிட வேண்டும் என்று டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு வலியுறுத்தியுள்ளது. சென்னை புதுப்பேட்டையிலிருந்து கோட்டை நோக்கி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த CIDU பொதுச் செயலாளர் திரு செல்வன், காலி மது பாட்டில் திரும்பப் பெறும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக அமல்படுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். சரியான திட்டமிடல் இல்லாமல் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை சேமித்து வைக்க இடமில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். டாஸ்மாக் நிர்வாகம் ஊழியர்களை மிரட்டி பணிய வைத்து இந்த திட்டத்தை பல மாவட்டங்களிலே அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பைபேக் ஸ்கீம் எனக்கூடிய காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டமானது ஊழலுக்கு கூடுதல் பணி சுமை மட்டுமல்ல, சுகாதார கேடு, உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதை நாங்கள் நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சுட்டிக்காட்டிய பிறகு கூட இந்த திட்டத்தை மாற்று திட்டத்தை உருவாக்குவதற்கு மாறாக தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களை மிரட்டி இந்த திட்டத்தை அமலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.